வேலூர் அருகே வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். கொஞ்சம் நம்ம ஆர்டர் பண்ணிட்ட கூட நம்ம காசு இது பண்ணிக்கலாம். சீல் போட்டு வச்சுருக்காங்க தராம சொல்லுங்க. ரெடியா இருக்குது. நீ என் கூட வா, இந்த கையில கொடுத்துட்டு இந்த கையில வாங்கிக்கோ. நான் சொல்ல புரியுது உனக்கு? புரியுது சார். இந்த கையில காசு கொடுத்துட்டு இந்த கையில ஆர்டர் வாங்கி வந்து ரெடி பண்ணி வா போலாம். ஏன்னா நம்ம 4.5 லட்சம் கொடுத்து ஒரு 50,000 அது அதுவும் சொல்லிட்டு நானு புட்செல்லாம் கணக்குன்றாரு அவரு சாரி ஜோன்ஸ். நம்ம போயிட்டு இங்கதான் சைடாக கொடுங்க வீடு அவரு போயிட்டு ஒரே நிமிஷம் அப்படி நின்னா போய் கொடுத்துட்டு வாங்கினது. எனக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் கொடுத்து வாங்கலாம் தான் நான் சத்தியமா சொல்ல விட்டேன்னு சொல்லு. எனக்கு வந்துச்சுன்னா வாங்கலாம். எனக்கு சேலரி ஒன்றும் வரல வந்துச்சு வச்சுக்கேன். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு நான் நாளைக்கு வாங்கி போடுவோம். அப்படிதான் நான் பிளான் பண்ணேன். இதுதான் சார் பார்க்க. ஏன்னா இப்போ மேற்கொண்டு அங்கங்கே வாங்கிட்டு அதுக்கு ஒன்றும் கொஞ்சம் இது பண்ண முடியல. இப்போ எங்கேயும் இது பண்ண முடியாது. நான் இப்போ 1 மணிக்கு போகிறேன், பேசி பார்க்குறேன், என்ன சொல்கிறேன்னு கேட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம தகுந்த மாதிரி கூட ஒரு 2-3 நாள் கூட கொடுத்துடலாம் சார். நான் 1 மணிக்கு 1:30 மணிக்கு கூப்பிடுறேன். பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறேன். கொடுத்தாருன்னா வாங்கி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். இந்த புகார் குறித்த முழு விவரங்கள் என்ன? அகிலா, இந்த வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த இந்த மாச்சானூர் பகுதியை சேர்ந்தவர் கால் டாக்ஸி ஓட்டுநர் கிருபானந்தம். இவர் தனது தம்பிக்கு வேலை வாங்கி தருவதாக, அதாவது தலைமை ஆசிரியர் எபினேசர் என்பவரிடம் 5 லட்சம் கொடுத்து, அதாவது ஏமாற்றி விட்டதாக இந்த வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் இந்த வேலூரில் உள்ள இந்த ஊரிசு நிதி உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் எபினேசர் என்பவர் அடிக்கடி கிருபானந்தம் காரை வாடகைக்கு எடுத்துள்ளார். இதில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கிருபானந்தத்திடம் உனது தம்பிக்கு ஊரிசு கல்லூரியில வேலை வாங்கி தருவதாக கூறியிருக்கிறார். இதனை நம்பிய ஓட்டுநர், அதாவது டாக்ஸி ஓட்டுநர் கிருபானந்தம் அதற்கு 5 லட்சம் ரூபாயை தலைமை ஆசிரியர் எபினேசரிடம் கொடுத்திருக்கிறார். அதாவது ஊரிசு கல்லூரியில இந்த கிளார்க் வேலைக்காக 5 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார் எபினேசர். அதன் பின்பாக அவரிடம் வேலையை தரும்படி கேட்டு இருக்கிறார். ஆனால் எபினேசர் முன்னுக்கு பின்னாக அந்த மாறி பதில் அளித்திருக்கிறார். இதில் கிருபானந்தம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறார். இதன் அதற்கு முன்னதாக இந்த பணம் கொடுக்கும் போதும் அவரிடம் சென்று முறையிடும் போதும் அதை போனில், அதாவது அவருடைய போனிலே ஹெட்மாஸ்டர் எபினேசருக்கு தெரியாமல் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். இந்த வீடியோவை அடிப்படையாக கொண்டு இந்த வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் கொடுத்து 5 லட்சம் ரூபாயை பெற்று தரும்படியும் கிருபானந்தம் ஓட்டுநர் கிருபானந்தம் புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்று வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றும் எபினேசர், அதாவது தலைமை ஆசிரியர் எபினேசர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.